வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு, முருகர் ஏன் திருச்செந்தூரை போர் புரியறதுக்காக தேர்வு பண்ணாரு அப்படின்னு தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், முருகர் ஒரு மலை கடவுள். அவருக்கு ரொம்ப பிடித்தமானது மலை ஸ்தலங்கள் தான் இல்லைங்களா? உதாரணத்துக்கு பழனி, திருத்தணி, மருதமலை, இன்னும் நிறைய இருக்கு. ஆனாலும் போர் புரியறதுக்கு அவர் ஏன் திருச்செந்தூரை தேர்வு பண்ணாரு? அதில் ஒரு தாற்பயம் இருக்குங்க. இங்கே அவர் கடல்னு சொல்கிறது நம்ம மனசை. ஆமாங்க, கடல்னா என்ன? எப்பயுமே அலை, சத்தம், குழப்பம். நம்ம மனசு என்ன? ஒரு நாள் அமைதியாக இருக்கும், ஒரு நாள் கோபமாக இருக்கும், ஒரு நாள் பயத்தோடு இருக்கும். இந்த மாதிரி கடலுக்கும் நம்ம மனசுக்கும் நிறைய ஒற்றுமை இருக்கும். அதே மாதிரி இங்கே முருகர் அழிக்கிற சூரபத்மன் யார் தெரியுமா? நம்ம மனசு தாங்க. நம்ம மனசுக்குள்ளே இருக்கிற அகம்பாவம், அதிக ஆசை, நான் தான் சரின்னு நினைக்கிற மனநிலை, போட்டி, பொறாமை, இன்னும் நிறையா. இந்த மாதிரி தேவையில்லாத அரக்கர்கள் நம்ம மனசில் இருக்கிறாங்க. அப்போது முருகர் கடலுக்கு வந்து சூரபத்மனை அழிக்கிறது அப்படிங்கிறது நம்ம மனசில் இருக்கிற அகம்பாவம், அதிக ஆசை, போட்டி, பொறாமை இதெல்லாம் அழிக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தத்துவம் தான். இப்போ புரியுதா எதுக்கு முருகர் வந்து திருச்செந்தூர் கடலோரத்தில் வந்து சூரபத்மனை அழிக்கிறாரு அப்படின்னு? அது மட்டும் இல்லைங்க, முருகர் இன்னொரு விஷயத்தையும் நமக்கு சொல்கிறாரு. நமக்கு வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, வேலை பிரச்சனையாக இருக்கலாம், உறவு பிரச்சனையாக இருக்கலாம், பண பிரச்சனையாக இருக்கலாம், டிப்ரெஷனாக இருக்கலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் சரியாகணும்னு கடவுளை நினச்சா மட்டும் போதாது. முருகனை மாதிரியே நம்மளும் ஒரு பிரச்சனைக்கும் நேர் எதிர்க்க நின்று போராடி ஜெயிக்கணும். அதை தாங்க முருகன் நமக்கு வாழ்க்கை தத்துவமாக சொல்கிறாரு. பிரச்சனை நடக்கிற இடத்துலேருந்து ஓடி போகாமல் பிரச்சனை நடக்கிற இடத்துக்கே போய் முருகர் எப்படி சூரபத்மனை கொன்னாரோ அதே மாதிரி நமக்குள்ளே இருக்கிற போராட்டங்கள் எல்லாத்தையும் கொன்னுட்டு எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு நம்ம நல்லபடியாக வாழணும் அப்படிங்கிறது தான் திருச்செந்தூர் போர் மூலயமா மக்களுக்கு முருகன் எடுத்துரைக்கிறாரு. நல்லா இருக்குல்ல? ஆனால் இந்த மாதிரி ஆங்கிளில் நீங்கள் யாரும் இதுக்கு முன்னாடி இந்த விஷயத்தை யோசிச்சிருக்கீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். திருச்செந்தூர் முருகன் அருளால் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதானே நடக்குங்க. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முருக பக்தையாக நான் உங்கள் மகாலட்சுமி சௌந்தரராஜன்.